ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்கலாம். பன்னீர் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸாக கூட எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ அடிகனமான பாத்திரமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதில் வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, கிராம்பு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எந்த ஸ்பைசஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீல வாக்கில் வந்து அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்லைஸாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ஸோ வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து 1/2 கிலோ வந்து பன்னீர் புலாவ் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போதே வந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி கலர் லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகணும். இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ பச்சை மிளகாவை 2 கீனி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா ஸ்லைஸாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஸோ இது லைட்டாக வந்து உப்பு போட்டு வதக்கணும்னா தக்காளி சீக்கிரமாக வந்து வதங்கிடும். தக்காளி வந்து நல்லா வந்து மசியணும். ஸோ தக்காளி நல்லா வந்து மசிஞ்ச அப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ ஈக்குவலாக இஞ்சியும் பூண்டும் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம வந்து வீட்லேயே அரைச்சி சேர்க்கும் போது நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம அரைச்சி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கூட அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவில் காய்கறி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வந்து பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லை காலிஃப்ளவர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 100 கிராம்ஸ் வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ண பன்னீர் தாங்க. ஸோ பன்னீர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வேணால் கீழே லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி இந்த காய்கறியெல்லாம் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுலேயே வந்து அரிசி வந்து வேக வைக்க போகிறதில்ல. தனியாக வந்து அரிசி வேக வச்சு தான் இதில் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வந்து காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரே ஒரு டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதை அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வேக வச்சுக்கோங்க.
இப்போ வந்து பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா வந்து சூடாகட்டும். இதை அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். ஸோ 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு 20 நிமிஷம் அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து பாயில் வந்து வரும். நல்லா பாயில் ஆகும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 வேக்காடு வெந்தால் போதும். ஃபுல்லாக வந்து வேகணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இப்போ வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, வந்து 1/2 வேக்காடு வந்து வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு இந்த சாப்பாடை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கிரேவியில் சேர்த்துக்கலாம். பாருங்க, கிரேவியில் வந்து காய்கறிலாம் ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அரிசி எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் ஊற்றும் போது நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். மேலே வந்து அரிசியெல்லாம் வந்து ட்ரை ஆகாது. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ மூடி போட்டுட்டு மேலே வந்து வெயிட் வச்சுக்கோங்க. ஸோ சைட்லலாம் வந்து ஆவி வராமல் பார்த்துக்கோங்க. நல்லா வந்து மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்து பன்னீர் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக எடுத்துகிட்டு போகலாம். இல்லை டின்னருக்கு வந்து செஞ்சு சாப்பிட்லாம். பச்சடி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெங்காய பச்சடி கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பன்னீர்லாம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா சூப்பராக வந்திருக்கு. ரைஸ்லாம் வந்து சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.